இடைவெளிக்கு முன்பாக நாம் அன்றாடம் வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு அற்புதமான இஞ்சி மணப்பாகை எவ்வாறு செய்யலாம், அதற்காக தேவைப்படும் பொருட்கள் என்னவென்று பார்த்தோம். இப்பொழுது அந்த மூலிகைகளை கொண்டு அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இஞ்சியை மேல் தோல் நீக்கிவிட்டு தூய்மையான தண்ணீரில் கழுவிக்கொண்டு அதை சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அற்புதமான மிகுந்த நறுமணமிக்க இஞ்சி காரத்தன்மை இருக்கும் என்பதால், மேல் தோலில் சற்று விஷம் என்பதால் மேல் தோலை பூரணமாக நீக்கிவிட்டு சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மேங்கோ ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மாங்காய் இஞ்சி, பார்ப்பதற்கு வெண்மையாக காணக்கூடிய அற்புதமான ஒரு இஞ்சி, மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். அதை நுகர்ந்து பார்த்தால் மிகவும் மாங்காயினுடைய வாசம் வீசக்கூடிய அற்புதமான ஒரு நறுமணம் வரும். அவற்றால் நமக்கு மிகுந்த நன்மை என்பதால் அவற்றை மேல் தோல் நீக்கி நாம் சாறாக எடுத்து கொண்டுள்ளோம். ஒரே வகையான இஞ்சியை நாம் தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும், மாங்காய் இஞ்சி சாதாரணமாக இஞ்சி என்றாலும் சாறாக நாம் செய்த பின்பு சிறிது வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் காய்ந்த பேரிச்சங்காயை 20 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குங்குமப்பூ 3 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கப்பூ 10 கிராம், இவையெல்லாம் சேர்த்து நாம் பொடியாக நன்றாக அரைத்து வைத்து எடுத்து கொண்டுள்ளோம். அந்த மூலிகை பொருட்களினுடைய பொடிகள் இவையெல்லாம் கொண்டு நாம் அற்புதமான ஒரு இஞ்சி மணப்பாக எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் வாணலில் சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் இஞ்சி சாறை 20 மில்லி அளவிற்கு ஊற்ற வேண்டும். அடுத்ததாக மாங்காய் இஞ்சியினுடைய சாறு 3 தேக்கரண்டி. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற சாறுகளின் மத்தியில் நாம் தேனை 1 தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மருந்து பொருட்களை நாம் அரைத்து கலவையாக வைத்துள்ளோம். அந்த கலவை தூளை சிறிது சிறிதாக சேர்த்து கிளற வேண்டும். அற்புதமான இஞ்சி மணப்பாகு நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, எந்த வகையான நோய் இருந்தாலும், நெஞ்சு எரிச்சல், வயிற்று பொறுமல், கை கால்களில் வலி மற்றும் வயிற்று உப்பசம், கை கால்கள் குத்தல், சிறுநீர் சரியாக கழிக்க முடியாமை, மலஜலங்களில் சிக்கல், எந்த வகையான நோய் இருந்தாலும் இது ஒரு அற்புதமான காயகற்ப மணப்பாகு. இந்த மணப்பாகுவை செய்து காலை வேளையில் உணவு அருந்திய பிறகு, சாப்பிட்டு விட்ட பிறகு ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு இந்த உருண்டையை நாம் சாப்பிட்டு பசும்பால் அல்லது வெந்நீர் குடித்து வந்தால் அற்புதமான முறையில் இது நமது உடலுக்குள் சென்று வேலை செய்யும். மிகுந்த வாசனையுடைய இந்த இஞ்சி மணப்பாகுவை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதனுடைய பலன் கூறவே முடியாது. அந்த அளவிற்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டு. எல்லா வகையான நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து. தலைவலி, வயிறு உப்பசங்கள் மற்றும் தலை பீனிசம் என்று சொல்லக்கூடிய மூக்கில் நீர் வடிதல், எல்லா நோய்களுக்கும் இதை ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக குறைந்துவிடும். அவை நாம் எவ்வாறு உணர வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு பீனிசம் என்கிற நோய் உடையவர்கள் இந்த லேகியத்தை சாப்பிட்டு வரும் வேளையில் 1 மாதத்திற்குள் அவை பூரணமாக நீங்கிவிடும். நீங்கிவிட்டது என்று தெரிந்தால் இந்த லேகியத்தை சாப்பிட வேண்டாம், நிறுத்தி கொள்ளலாம். அந்த அளவிற்கு கைபாகமாக அனுபவமாக உணர்ந்து மிகுந்த நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான இந்த இஞ்சி மணப்பாகுவை நீங்களும் செய்து வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய பெருமைகளை பிறருக்கும் கூறலாம். ஏனென்றால் மிகுந்த நற்பலன்கள் என்பதால் சாப்பிட்டவுடன் எல்லா வகையான நோய்களும் தீரும். ஆகையால்
இந்த லேகியத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.